ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கண்ணு வேற கூசுது. ஒரே நேச்சுரலான லைட்டில் எடுக்கலாம் பார்த்தா வளவலன்னு பேச வேணாம். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதத்துக்கு கழித்து நான் இன்றைக்கி தான் வீடியோவே எடுக்கிறேன். ரொம்ப பிஸினா கிடையாது, வெட்டியாக தான் இருக்கேன். ஆனால் என்னன்னே தெரில, எனக்கு வீடியோ போடணும்னு இல்லை, ஏதோ ஒரு மைண்டு டிஸ்டர்பாகவே இருந்துச்சு. சரி, இன்னைக்கு எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, டுடே இஸ் மை பர்த்டே. ஸோ அதுக்காக நானே கேக் செய்ய போகிறேன். இந்த வரலாற்றிலே நான் நினச்சி கூட பார்க்கல, என் பர்த்டேக்கு நானே கேக் செய்வேன். அந்த ஒரு மொமெண்ட் வந்து க்ரியேட் ஆகும் நான் நினச்சதே கிடையாது. ஆனால் இந்த பர்த்டேல க்ரியேட் ஆகிருக்கு. எப்படி செய்கிறோம், எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக எனக்கு பேக்கிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே பேக்கிங் எங்கடா சொல்லி தருவாங்கன்னு தேடி அலைஞ்சு லாஸ்ட் இயர் தான் நான் 2 டே கிளாஸ் போயிருந்தேன். அதில் வந்து கேக் ஐட்டம் மட்டும்தான் கவர் ஆச்சே தவிர ப்ரௌனி வந்து கவர் ஆகலை. ப்ரௌனி மாஸ்டர் கிளாஸும் அங்கே வந்து கண்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து சரி பேக்கிங் கற்றுக்கிட்டோம்ல, நார்மலாக ப்ரௌனி வந்து நம்ம வீடியோ பார்த்தே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ப்ரௌனி ட்ரை பண்ணேன் இதுக்கு முன்னாடியே. ஆனால் அது வந்து சொதப்பிருச்சு. அதுக்கப்புறம் 2வது ப்ரௌனி ட்ரை பண்ணேன், அதுவும் சொதப்பிருச்சு. 3வது ப்ரௌனியில் இருந்து தான் எங்களுக்கு நல்லாவே வர ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறையா வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மெஷர்மெண்ட்டை மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதையே பண்ணேன். அதுக்கடுத்து ஃபுல்லாக ப்ரௌனி பண்ணுறது எல்லாமே செம்மையாக வந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த ப்ரௌனி வந்து நான் எனக்காக செய்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ஐ எம் வெரி சாரி. இது வந்து எங்கள் அக்கா வந்து செஞ்சால். ஃபஸ்ட் டைம் நான் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன், இவள் செகண்ட் டைமாக அவளாக செய்கிறா. நான் கூட இருந்து ஹெல்ப் மட்டும் பண்ணேன். ஆனால் என்னையை விட அவள் வேகமாகவே கற்றுக்கிட்டா. ரொம்ப கற்பூர புத்தி போல் இந்த விஷயத்தில் மட்டும். படிப்பில் நான் தான் குயின். ஆக்சுவலாக எத்தனை தடவை கேக் பண்ணாலும் இந்த ரெசிபி மட்டும் மறந்துடுது. ஏனே தெரில. நானும் கிட்டத்தட்ட ப்ரௌனி பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனாலும் எனக்கு அந்த மைண்டு வந்து இல்லை. எப்போவுமே டபுள் பாயிலிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ரொம்ப தீஞ்சிருச்சு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட ரொம்ப இதாகும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக டபுள் பாயில் மெத்தடை பார்த்துக்கோங்க. வேறு பாத்திரமே கிடைக்கல ஏன் நேரம், அதனால் வேறு பாத்திரத்தில் வச்சு நானே பிடிச்சிக்கிட்டே நிற்கணும். ஆக்சுவலாக பிறந்த நாள் சொல்லிட்டு இப்படி பங்கரையாக இருக்கே நீங்கள் நினைக்கலாம். நேற்றே நான் கேக் பண்ணிவிட்டு இன்னைக்கு கோயில் போக வேண்டியது. ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்தது வரல. பர்த்டே எப்போவுமே பர்த்டே வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரம் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். இந்த வட்ட பர்த்டே அப்படியே நார்மல் டே மாதிரி இப்படி நான் நினச்சே பார்க்கல. இன்னொன்று இதுதான் நான் எனக்கு 21 டேர்ன் ஆகுறேன். இப்போ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்னு நானும் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன். ஒரு சந்தோஷமும் வர மாட்டேங்குது. பேக்கிங்குக்கும் எதிரி வந்து யார் அப்படின்னா வாட்டர் தான் எப்போவுமே. ஏன்னா பேக்கிங்கில் வந்து வாட்டருக்கும் இதுக்கும் நீங்கள் பேக்கிங் கிளாஸ் போனால் தெரிஞ்சிருக்கும் எதிரின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று வந்து நீங்கள் பேக்கிங்கில் வந்து பேட்ச் வைஸ் பேட்சாக தான் எதுனாலும் போடணும். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு போட முடியாது. இன்னொன்று ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ நாங்கள் இந்த இதில் நான் சொல்லும்போது எங்கள் அக்காட்ட நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருந்தேன், பேட்ச் வைஸ் பேட்சாக தான் போடணும். நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எதுக்கு பேக்கிங் வந்து இப்போ கற்றுக்கிட்டேன்னா, எனக்கு ஏற்ற அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கிளாஸ் வந்து கண்டெயின் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து குழந்த பிறந்துருச்சு. அவனுக்கு வந்து பர்த்டே மந்த்து ஷூட் பண்ணலான்னு இருந்தோம். அப்போ வந்து ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு கேக் பண்ணலாம், பென்டோ கேக் அப்படின்றதுக்காக தான் நான் போனேன். ஃபைனலி ஒரு வழியாக மணி வந்து ஒரு 12க்கும் மேலே ஆச்சு. இன்னும் நான் ரெடி ஆகலை, ஆனால் கேக் செஞ்சாச்சு. பார்க்குறீங்களா? இதான் எங்களோட ப்ரௌனியோட ஃபைனல் ரிசல்ட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஃபஜ்ஜியாகவே வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரெடியாகி கோயிலுக்கு போனேன், முருகர் கோயிலுக்கு. அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்னால் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் முருகரை இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. இது ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது. இதில் என்ன சங்கட்டமான விஷயம் அப்படின்னா, என் பர்த்டேக்கு நானே கிளாப் தட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து நான் பார்த்தோன்னே தான் எல்லோரும் கிளாப் தட்டவே ஆரம்பித்தாங்க. அது இதில் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற ஒரு மொமெண்ட் தான் க்ரியேட் ஆகிருந்துச்சு. எனிவே நம்மளோட 21 சிறப்பாக வரவேற்று செலிப்ரேட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.